மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடிதல்லவே என்று முழக்கங்களை எழுப்பி தமிழ்நாட்டின் தெருக்கல்ல திரண்டு வந்து தங்கள் இன்னுயிரை தந்து தமிழை காத்த மொழிப்போர் மறவர்களுக்கு முதல்ல என்னுடைய வீர வணக்கம், தமிழ் வணக்கம். இன்று காலை மூலக்கொத்தளத்திலே மொழிப்போரின் முதல் தியாகிகளாக இருக்கக்கூடிய நடராஜன் தாளமுத்து ஆகியோருடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வச்சு என்னுடைய வணக்கத்தை செலுத்திட்டு தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். எழும்பூர்ல இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தாளமுத்து நடராஜன் மாளிகையில அவங்களுடைய திருவுருவச் சிலைகளையும் நம்முடைய அரசு விரைவில் நிறுவ இருக்கு. கட்டாய இந்தியை எதிர்த்து மறியல் நடத்தி ஊர்வலம் போனதற்காக சிறை தண்டனை பெற்றவர் டாக்டர் தர்மபால் அவர்கள். இந்திய எதிர்ப்பு போர்ல பெண்கள் பங்கேற்போடு அதனுடைய அடையாளம் தான் அவர். அவருடைய நினைவிடத்திலேயும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தின. காலையில நம்முடைய கழக ஆட்சி 1967 அமைஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம். அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திணிக்கிறாங்க என்ற அடிப்படையில தான். இப்படி நாம் எத்தனையோ மொழி திணிப்புகளையும் பண்பாட்டு திணிப்புகளையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யுது ஒன்றிய அரசு. மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க, கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க, இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க, நிதியை தர மறுக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கு வஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு. மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கு எல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது. அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில ஐஐடி ஐஐஎம்ல பயிற்சி மொழியா இந்தி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளம் போயிடும், அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும். கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவர்களின் சார்பில் தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழி போல ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகளை எல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போல ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மறவர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம்.